early retirement வேணுமா? mutual fundsல invest பண்ண call லாபம் 9600296001. Welcome to Opening Bell Show. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. Brent crude 2022க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் $120 கிட்ட போயிருக்குங்க சார். அதனால நம்ம அதுல இருந்தே தொடங்கிடுவோம். க்ரூட் ஆயில் பிரைஸ் எப்படிங்க சார் இருக்கு? இது தொடருமா, இப்படியே இருக்குங்களா சார்? இதோட அவுட்கம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் என்ன நடக்குது, இதுதான் மெயினான நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நிவேதா. நேற்றைய தினம் ட்ரம்ப் சொன்ன காரியம் என்ன, அவங்களோட எய்ட்ஸ், அதாவது அவங்களோட செக்யூரிட்டி டீம், ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பேசுனது என்னன்னா, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ லாங் ஹால் அட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல வந்து நம்ம இது சீக்கிரம் முடிகிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க கூடாது. இன்னும் நீண்ட காலம் இப்படியே தான் இருக்க போகுது. அவங்க வந்து நம்ம சொல்ற கண்டிஷன்ஸ் ஒத்து வரைக்கும், அதாவது ஈரான் நம்ம சொல்ற கண்டிஷன்ஸ் ஒத்து வர வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக்கேட் பண்ண தான் போறோம். அதுக்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத. அது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்ன்றது அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ நான் அன்னைக்கு ஒரு 3-4 நாட்கள் முன்பதாக இதே ஓபிஎஸ் நான் சொன்னது என்னன்னா, இது ஸ்டேரிங் கான்டெஸ்ட். நீ என்ன முறைச்சு பாரு, நான் முறைச்சு பாக்குறேன். யாரு ஃபர்ஸ்ட் பிளிங்க் பண்றாங்களோ அவங்க தோத்துட்டாக தான் அர்த்தம். ஏன்னா ஈரான் வந்து அவங்களுடைய பொசிஷன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவங்களும் எடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பிளாக்கேட வச்சுட்டு நீங்க நியூக்ளியரை பத்தி பேசக்கூடாது, இல்ல இந்த போர் நிறுத்தத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது அவங்களோட பேச்சு. இவங்க வந்து நீங்க அதை பத்தி பேசி எல்லாமே ஒத்து வந்தாதான் நாங்க இந்த நேவல் பிளாக்கேடை ரிமூவ் பண்ணோம் அப்படின்றது இவங்க சொல்றது இல்லை. ஸோ இட் இஸ் லைக் அ ஸ்டாண்ட் ஆஃப் பிட்வீன் டூ. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல டெஃபினட்டாக கச்சா எண்ணெயோட விலை ஏற்றம் வந்து இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்றது. அந்த ஒரு ப்ரெஷர் வந்து மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த ப்ரெஷர்னால மற்ற நாடுகள் வந்து ட்ரம்ப் மீது ப்ரெஷரை கொடுத்து அந்த பிளாக்கேடை ரிமூவ் பண்றதுக்காக ஈரான் வந்து இது வெயிட் அண்ட் வாட்ச் இல்ல பிளே அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. இப்போ வந்து தொற்று இருக்கு $120 இதுக்கு முன்னால நம்ம போயிருக்கு. நேற்று முன்தினம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்திருக்கு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த $120 இருந்து இறக்கத்தை சந்தித்து $111 ஒரு பீப்பா என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வர்றது. திஸ் இஸ் லைவ் ட்ரேடிங் ஆன் த மார்க்கெட்ஸ். அதே சமயத்தில் WTI க்ரூட் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஏற்றத்தை சந்தித்து $96-97 இருந்தது. இப்போ $107 ஒரு பீப்பா என்ற லெவலுக்கும் அங்கேயும் வந்து ஏற்றத்தை சந்தித்திருக்கு. இதுல வந்து இவங்களுக்கு வந்து 2 விதமான இன்டைரக்ட் பெனிஃபிட், அதாவது யூஎஸ்க்கு. ஒண்ணு வந்து அப்கோர்ஸ் நம்ம இந்த வழியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக மற்ற நாடுகள் எண்ணெய், கச்சா எண்ணெய் வாங்க முடியாத ஒரு பட்சத்துல கச்சா எண்ணெய் விலை ஏற்றம். இந்த ஏற்றத்தினால ஆப்வியஸ்லி WTI பிரெண்ட்டுமே WTI க்ரூடுமே வந்து விலை ஏற்றம் நடக்கிறது. பல நாடுகள் வந்து இப்போ யூஎஸ் மூலமாக வெனிசுவேலால இருந்து பம்ப் பண்ணக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கான ஒரு தயாரெடுப்புல இருக்கிறாங்க. ஸோ ஹையர் பிரைசஸ் வந்து அந்த வழியாக சென்றால் யூஎஸ்க்கும் அது ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இன்டைரக்ட்லி பிளாக்கேடுக்காக பண்றாரா, நியூக்ளியருக்காக பண்றாரா, இல்ல அவர் சுயமா இதுல லாபம் பெற்றுக்கொள்ளலாம், இதுல ஒரு பெரிய லாபம் இருக்கிறது, கச்சா எண்ணெயோட விலை ஏற்றத்தை இப்படியே வைத்திருந்தால் மற்ற பல நாடுகள் யூஎஸ் வெனிசுவேலா க்ரூட் வந்து வாங்கும்போது டெஃபினட்டாக ஹையர் பிரைஸ் இருந்தால் அவங்களுக்கும் பெனிஃபிட் தானே அப்படின்றது. ஏன்னா டாரிஃப் வந்து அவர் கேஸ் தோத்து இப்போ ரீஃபண்ட் எப்படி பண்ண போறான்றது யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா மேக்கப் பண்றதுக்கு ஒரே ஒரு பாசிபிள் கமாடிட்டி ரூட் வந்து கச்சா எண்ணெயாவே இருக்கும். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு பி த திங். நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்றது. இந்த பிளாக்கேட் இருக்கிற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம இருக்க போகிறோம். இதை தாண்டி அதாவது 120, 123, 125, 115 இந்த சைட் சப்போர்ட், இந்த இதுக்குள்ளதான் நம்ம இருக்க போறோம். we have to wait and watch how long இந்த பிளாக்கேட் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது. அண்ட் இன்றையோட நமக்கு வந்து நேற்றைய தினத்தோட பாத்தீங்கன்னா 60 நாட்கள் இந்த போர் துவங்கி 60 நாட்கள் முடிந்தது. எந்த விதமான ஒரு முடிவு இல்லை. இப்ப வந்து போர், அதாவது தாக்குதல், பாம்பு பிளாஸ்ட் எக்ஸெட்ரா வந்து மிக குறைவா இருந்தாலும் எக்கனாமிக் பிளாக்கேட், அதாவது எக்கனாமிக் வார்ஃபேர் டெக்னிக்ஸ் தான் இப்போ அதிகமாக நடக்கிறது. பெரிய அளவுல அட்டாக்ஸோ, கப்பல் மீது தாக்குதலோ, நாட்டு மக்கள் மீது தாக்குதலோ நடக்கிறது கிடையாது. பட் இந்த எக்கனாமிக் பிளாக்கேட் அண்ட் சாங்ஷன்ஸ் தான் இன்னும் பெரிய வேதனையை நமக்கு தருகிறது அப்படின்றது. இது இன்ஃபேக்ட் உலகம் எங்குமே இது ஒரு டாக்கிங் பாயிண்ட், ஒரு டிஸ்பிளேசர், அதாவது ஒரு டிஸ்பிளேசர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இது அமைஞ்சிருக்கிறது. எந்த விதமான ஒரு நேட்டமும் இல்லாமல், ஒரு பாசிட்டிவ் சேஞ்சும் இல்லாமல் திஸ் திங் கண்டினியூஸ்.
தங்கம் வெள்ளி விலை இப்ப எப்படிங்க சார் இருக்கு? தங்கம் விலை இன்ஃபேக்ட் நல்லா இறங்கி இருக்கு. இதான் நேற்று தினம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, க்ரூட் விலை ஏறினா ஆப்வியஸ்லி தங்கம் வெள்ளி வந்து இறங்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு 10 days முன்னால நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போ நடக்கிறது. தங்கம் வந்து $4575 ஒரு அவுன்ஸுக்குமே, அதே போல வெள்ளி 72, இன்ஃபேக்ட் 78, 80 எல்லாம் போயிருந்தது. 75, 76 ரொம்ப நாள் ஸ்டேபிளா இருந்தது. இப்ப மறுபடியும் $72 ஒரு அவுன்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருகிறதையும் பார்க்கிறோம். அதே சமயத்துல காப்பர் வந்து அந்த $6 பேண்ட் பெஞ்ச் மார்க்கை விட்டு இறங்கி நேற்று முன்தினம் எல்லாம் $5.92 per பவுண்ட் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருகிறதையும் பார்க்கிறோம். ஏன்னா அப்கோர்ஸ் காப்பருக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், பட் கச்சா எண்ணெய் இல்லாமல் காப்பர் அலோன் will not help. So the main focus இப்பவுமே கச்சா எண்ணெய் மீது தான் இருக்கிறது. சரி, இப்போ தங்கம் வந்து திரும்பவும் $5000 அப்படி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் இந்த வருஷத்துல? இந்த பிரச்சனை முடியணும் நிவேதா. இதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. என்னோட வியூ பாயிண்ட்ல வந்து இந்த பிரச்சனை, அதாவது ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வரணும். சொல்யூஷன் வந்த பிறகுதான் இந்த தங்கத்தோடைய டிமாண்ட் இல்ல அதோடைய போக்கஸ் வந்து மறுபடியும் தங்கத்தின் மீது வர வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல ஸ்ட்ராங்கான வாய்ப்பு நீங்க கேட்ட அந்த ரேஞ்சுக்கெல்லாம் $5000 ஒரு பவுண்ட்ஸ் அப்படின்லாம் செல்லணும்னா அந்த மாதிரி ஒரு நடக்கணும். ஏன்னா இந்த போர் நிறுத்தம் நடந்தாதான் கச்சா எண்ணெயுடைய ஆவரேஜ் பிரைசிங் ஃபார் இயர் நமக்கு தெரியும். அதனால பணவீக்கம் உலக பொருளாதாரத்துக்கு எவ்வளவு தூரம், ஒவ்வொரு நாட்டுக்குள்ள பொருளாதாரத்துக்குள்ள வரக்கூடிய அந்த பணவீக்கம் எவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்கும்ன்றது அப்பதான் தெரியும். அதை அசஸ் பண்ணி தான் இனிமேல் தங்கத்தோடைய விலை இனிமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு பண்ணுவாங்களா, இல்ல கரன்சியை வச்சு பண்ணுவாங்களா, இல்ல ரெண்டுமே சேர்ந்தா போல நடக்குமா, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி எந்த டைரக்ஷன்ல வந்து அந்த நீக்கத்தை தரும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். முக்கியமாக பணவீக்கம் அதிகரிக்கும் பொழுது பொதுவாக வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டார்கள். பிகாஸ் தட் இஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல யூ மைட் ஃபைண்ட் ஆஃப்டர் த வார் இந்த கோல்டு அண்ட் பர்டிகுலர்லி கோல்டு வந்து திருப்பியும் ஒரு இன்ஃபிளேஷனரி ஹெட்ஜாக மறுபடியும் அந்த டிஃபரன்ஷியல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் கோல்டு டெஃபினட்டாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ரைட் நவ் உடனடியாக அங்க செல்லுமான்னு கேட்டா சான்சஸ் வந்து குறைவு தான். அதோட ப்ராஸ்பெக்ட் எனக்கு தெரியவில்லை. பட் ஐ திங்க் இந்த போர் நிறுத்தம் நடந்து முடிஞ்சு ஒரு சொல்யூஷன் வந்த பிறகு இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர் பில்ட் ஆகும்போதுதான் அதை அசஸ் பண்ணி கோல்டோடைய விலையேற்றம் மறுபடியும் இல்ல கோல்டு மீது உள்ள போக்கஸ் வந்து பெரிய அளவுல அப்பதான் வந்து சேரும். சார், நீங்க வட்டி விகிதம் பத்தி பேசுனீங்க. நேத்து ஜெரோம் பவல் வந்து வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு நேத்தைய நம்ம சந்தை வந்து ஏற்றத்துல முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? ஜெரோம் பவலோட அறிவிப்பையொட்டி அமெரிக்க மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்துச்சு, ஏசியன் மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, ஜெரோம் பவல் வந்து May 15th அவருடைய டேர்ம் முடியுது. அதாவது ஃபெடரல் ரிசர்வ் சேர்மேன் இருக்கக்கூடிய அந்த டேர்ம் வந்து முடியுது. பொதுவாக ஃபெடரல் ரிசர்வ் சேர்மேன் டேர்ம் முடிந்த உடனே அந்த நபர் யாரா இருந்தாலுமே பொதுவாக அதை ரிசைன் பண்ணி அந்த போர்டை விட்டு வெளியேறுவார்கள். பட் ஜெரோம் பவல் வந்து இதுவரைக்கும் இவருக்கு முன்பதாக இருந்தக்கூடிய ஜானட் எலனா இருக்கட்டும், பால் வால்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. பட் ஜெரோம் பவல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னுடைய டேர்ம் ஆஸ் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மேன் May 15th முடிந்தாலுமே நான் ஃபெடரல் ரிசர்வ் போர்ட்ல ஒரு கவர்னராக இன்னும் தொடர நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவருக்கும் ட்ரம்புக்கும் ஸ்டாண்ட் ஆஃப் அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது. ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் 1. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வட்டி விகிதத்துல வந்து நேற்றைய தினம் மாற்றம் வராது என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதே வண்ணமாக போரின் நடுவில் பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதம் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கனடா இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் அறிவிக்க இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக நோ சேஞ்ச் தான் வரும் அப்படின்றத நம்ம எண்ணி இருக்கிறோம். இந்த நோ சேஞ்ச் டிசிஷன் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல பெரிய ஒரு தாக்குதல் வந்து அங்க நடக்கல. பட் அங்க யூஎஸ் மார்க்கெட்ஸோடைய ஃபோக்கஸ் இப்போதைக்கு primarily on big 7 earnings, அதாவது ஆல்பபெட், கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இவங்களுடைய ஏர்னிங்ஸ், ஆப்பிள் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் சார்ந்து இருக்கிறது அந்த மார்க்கெட்டோடைய ஃபோக்கஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அவங்களுக்கு வந்து அதை சைட் ஸ்டெப் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெரிய அளவில் மாற்றம் வரப்போறது இல்லை அப்படின்றது அவங்களுக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நீங்க யுஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்றைய முடிவில் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 280 பாயிண்ட்ஸ் 280 புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. தட் இஸ் மோர் டு டூ வித் ஏர்னிங்ஸ், மோர் டு டூ வித் ஃபியூவல், கேசோலின் பிரைசஸ். $4.20 ஒரு கேலனுக்கு அப்படின்ற லெவல்ல தொட்டிருக்கிறது. சில ஸ்டேட்ஸ் யூட்டா மாதிரி சில ஸ்டேட்ஸ் யூஎஸ்ல வந்து ஹையஸ்ட் கேஸ் பிரைசஸ், அந்த ஃபியூவல் பிரைசஸ் வந்து அவங்க சமாளித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் a lot of that negativity happening. அது பிளஸ் ஏர்னிங்ஸ் தான் இப்போ அங்க இருக்கக்கூடிய பெரிய பாதிப்பாக இருக்கிறது.
அதே சமயத்துல இந்த ஈரான் போர் வந்து இன்னும் நீண்ட நாள் இப்படியே தான் இருக்க போறது, முறைச்சு பார்க்குற கான்டெஸ்ட்ல இருக்கும் பொழுது ஐ திங்க் அந்த மார்க்கெட்ஸுக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்து இன்னும் அதிகமாக சென்டிமெண்ட், அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன்னும் அதிகமாக வருகின்ற ஒரு மார்க்கெட் ஃபேஸுக்குள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். பர்டிகுலர்லி ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைய தினம் துவக்கத்திலிருந்தே ஒரு வீழ்ச்சியோட தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் டோக்கியோல ஒரு விடுமுறை, ஸோ பங்கு சந்தை அங்கே செயல்படவில்லை. பட் இன்றைய தினம் பங்கு சந்தை ஆரம்பத்திலிருந்தே, இன்ஃபேக்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் நிக்கே 225 வந்து 607 புள்ளிகள் சரிவோட தான் அந்த வர்த்தகம் நடந்து வருகிறது. துவக்கத்திலிருந்தே ஒரு வீழ்ச்சியோட தான் அங்க. அதே போல ஹாங்செங் வந்து 147 புள்ளிகள் சரிவோட, அங்கேயும் துவக்கத்திலிருந்தே வீழ்ச்சி, தொடர்ச்சியாக வீழ்ச்சியாக தான் இருக்கிறது. கொரியால இருக்கிற காஸ்பி மட்டும் ஏற்றம் இறக்கம், அந்த ஜீரோ லைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ரேஞ்சை சுற்றியே வர்த்தகம் நடந்து வருவதை பார்க்கிறோம். ஒரு இன்டிசிசிவாக இப்போதைக்கு 5 புள்ளிகள் ஏற்றத்தோட தான் அங்க கொரியன் மார்க்கெட் ட்ரேட் ஆகி வருகிறது. பட் ஏற்றம் இறக்கம் இப்போ வந்து 5 புள்ளிகள் ஏற்றத்தோடு இருக்கிறது அப்படின்றதே பார்க்கலாம். ஸோ அங்க ஸ்டில் டைஜஸ்டிங் தி இம்பாக்ட் ஆஃப் லாங் ஸ்டாண்டிங் ஈரான் வார் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதன் அடிப்படையில நம்மளுடைய சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகும்போது, இன்னைக்கு வந்து இந்த வாரத்தோடைய கடைசி வர்த்தக நாள், ஏன்னா 1ஆம் தேதி என்எஸ்சி வந்து விடுமுறை, பிளஸ் இந்த 30th ஏப்ரல் வந்து ஏப்ரல் மாதத்துடைய கடைசி வர்த்தக நாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது வரைக்குமே கடந்த ஒரு 5 செஷன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னால், நேற்றைய தினம் தான் அந்த 5 செஷன்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவலுக்கு வந்து நிஃப்டி நேற்றைய தினம் தொற்றிருக்கிறது. 24,334 புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரேஞ்சை, ஒரு ஹையை தொற்றிருக்கிறது நேற்றைய தினம். அதே சமயத்துல நான் அந்த கம்ப்ரெஷன் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அதே போலவே தொடர்ச்சியாக லோஸ், அதாவது கடந்த 4 நாட்களாக லோஸ் வந்து இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ சக்சசிவ் ஹையர் லோஸ். நேற்றைய தினம் ஒரு ஹை 24,334 என்ற ஒரு 5-day ஹை வந்து தொட்டிருக்கிறது என்பதையும் ஒரு இப்போதைக்கு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்டாக இருக்கலாம். பட் முக்கியமா நிவேதா நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ஹை தொட்டாலுமே அங்கிருந்து ஒரு 170 புள்ளிகள் 150 புள்ளிகள் வீழ்ச்சியோட தான் சந்தையின் முடிவில் இருந்தது. வீழ்ச்சின்னு நான் சொல்றேன்னா, அந்த ஹை பக்கத்துல க்ளோஸ் ஆகல. ஸோ பையிங் பொசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி நேற்றைய தினம் க்ளோஸ் பாத்தீங்கன்னா வி க்ளோஸ் பிலோ 24,200. நேற்றைய தினம் க்ளோஸ் வந்து 24,177. நேற்றைய தினத்தோட ஹை வந்து 24,334. ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் 150 to 170 பாயிண்ட்ஸ் லோவரா தான் அந்த ஹைல இருந்து குறைந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தேர் ஹஸ் பீன் ப்ராஃபிட்டிங் தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த ஒரு நர்வஸ்னஸ் வந்து சந்தையில இருக்கிறது. ஸோ முக்கியமா ஓரிரு காரியங்கள் நம்ம சொல்லி இந்த சந்தையோட வியூ பாயிண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போவோம்னா, முக்கியமா நமக்கு தேவை 24,232 இருந்து 24,270 இந்த ரேஞ்சுக்கும் மேற்பட்டு நமக்கு ஒரு க்ளோஸ் கிடைத்தாதான் அடுத்த கட்ட அப்சைட் மூவ் 24,479, அதே போல 24,600 700 என்ற அந்த இலக்கை தொடுகின்ற ஒரு பாசிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம வருமானு பார்க்கணும். பிளஸ் 24,230 இருந்து 270 வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருக்கிறது. ஸோ மறுபடியும் இன்றைய தினம் அதை டெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தேகிக்கிறது. அதே போல சப்போர்ட் வந்து 24,070 24,070 to 24,080 24,080 24,080 அப்படின்றது ரொம்ப குரூசியலான ஒரு சப்போர்ட். அதையும் குறைவாக சென்றால் 23,950 23,880 இந்த ரேஞ்ச் எல்லாமே ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி குரூசியல். நம்மளுடைய க்ளோஸ் வந்து இனிமேல் மேலே சந்தை வந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமானால் அந்த 232 இருந்து 24,232 இருந்து 24,270 பேண்ட்வித்துக்கு மேற்பட்ட ஒரு க்ளோஸ் நம்ம கிடைத்தால்தான் அந்த அப்ஸ்விங் க்ளோசிங் பிரைஸ், ஹை இல்ல க்ளோசிங் பிரைஸ் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு ஏற்றத்தை இனிமேல் ஒரு ஸ்ட்ராங்கான ஏற்றம் நமக்கு சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு கன்சாலிடேஷன். இன்னைக்கு இந்த வாரத்துடைய கடைசி நாள், மாதத்துடைய கடைசி நாள். ஸோ ஐ திங்க் மோர் ஆஃப் கன்சாலிடேஷன். ஏன்னா வருகின்ற சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறது. பிளஸ் அடுத்தது வந்து 4th அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கவுண்டிங் அறிவிக்க இருக்கிறது. அது அசாம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கவுண்டிங் மே 4ஆம் தேதி. ஸோ அன்றைக்கு சந்தை திறக்கும் பொழுது ரூலிங் பார்ட்டிக்கு எப்படி செல்லும், மீன்ஸ் நேஷனல் லெவல்ல நான் பேசிட்டு இருக்கேன். ரூலிங் பார்ட்டிக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட் கிடைக்கும் கிடைக்காது, எவ்வளவு சீட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த கண்டினியூவேஷன் ஆஃப் கவர்னன்ஸுக்கான ஒரு கைட்லைனா இருக்கும். ஸோ தட் வில் ஆல்சோ இம்பாக்ட் மார்க்கெட்ஸ்ல வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கு வந்து மோர் ஆஃப் கன்சாலிடேஷன் ஃபேஸா தான் இருக்கும்.
FIS, DIS நேத்து என்ன சார் பண்ணியிருந்தாங்க? எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ச்சியா வித்துட்டு தான் இருக்கிறாங்க நிவேதா. நேற்று வந்து 29ஆம் தேதி ஏப்ரல் 29ஆம் தேதி 2468 கோடிக்கான நெட் செலர் நேற்றைய தினம் எஃப்ஐஎஸ். டிஐஎஸ் வந்து 2262 கோடிக்கான நெட் பையர். ஸோ அவங்களோட நெட் பை வந்து எஃப்ஐஎஸ் ஓட நெட் செல்லை விட குறைவாக இருக்கிறது. மந்த்லி ஃபிகர்ஸ் நேற்றைய தினம் அப்படின்னு பார்க்க போமானால் இந்த மாதம் ஏப்ரலுக்கான மொத்த தொகை கேஷ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 62,000 கோடிக்கான நெட் செல்லர் எஃப்ஐஎஸ். இது வந்து நேற்றைய தினம் வரைக்கும். டிஐஎஸ் வந்து 47,500 கோடிக்கான நெட் பை. இது எல்லாமே கேஷ் செக்மெண்ட். இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஐஎஸ் உடைய பை வந்து டோட்டல் பை ஃபார் த மந்த் வந்து எஃப்ஐஎஸ் உடைய நெட் செல்லை விட குறைவாக இருக்கிறது. சோ இது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. இந்த பேட்டர்ன் வந்து அடுத்த மாதத்துக்கும் தொடருமா இல்ல எப்படின்றது we have to wait and watch. இன்றைக்கு ஒரு நாள் இருக்கிறது. ஸோ டிஐஎஸ் வந்து இன்றைக்கு 15,000 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு பை வந்தாலே ஒழிய எஃப்ஐஎஸ் வந்து அதின் குறைவாக இன்றைக்கு வித்தால்தான் அந்த ஈக்குவாலிட்டி வந்து வர முடியும். அவ்வளவு தூரம் இன்னைக்கு டிஐஎஸ் செய்வாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஸோ திஸ் வில் ப்ராப்ளி பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மந்த் கோயிங் ஃபார்வர்ட். அடுத்த மாதம் வில் பி, ஏன்னா இந்த மாதத்தோட எண்டிங் இந்த ஃபிகர்ஸ் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை இது ஒன் ஆஃப் கேஸ்ன்றது பொறுத்திருந்து தான் நமக்கு தெரியும். பட் ரைட் நோ எஃப்ஐஎஸ் have sold more than the DII buy volume for the month of April. இன்னைக்கு என்னென்ன Q4 ரிசல்ட்ஸ் கவனிக்கணும் சார்? இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து we have 69 ஏர்னிங்ஸ் வந்து வர இருக்குது. 69 ஏர்னிங்ஸ். ஸோ இனிமே ஏர்னிங் சீசன் சூடு பிடிக்கும். ஸோ அடிக்கடி 30, 40, 50, 60, 100 இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வருகின்ற ஒவ்வொரு அட்லீஸ்ட் வர வாரத்திலேயாவது ஒவ்வொரு நாளுமே அப்படிதான் இருக்கும் நமக்கு. ஸோ இன்றைக்கு வந்து 69 ஏர்னிங்ஸ் வர இருக்கிறது. முக்கியமாக ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்துஸ்தான் யூனிலீவர், அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், மேசகான் ஷிப் பில்டர்ஸ், ஐடிபிஐ பேங்க், NALCO, National Aluminium Company, Laurus Labs, Aster DM, Central Bank of India, ACC, Sona BLW Precision, Dr. Lalpath Labs, Capri Global, Sundaram Fastener. So அப்படியே சொல்லிட்டா போல the list is long, பட் ஆல்மோஸ்ட் 69 ஏர்னிங்ஸ் வருகிறது. முக்கியமான ஒரு சில கம்பெனிஸ் நான் சொல்லியிருந்தேன், கவனமாக இருங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் இருக்கிறது. ரிசல்ட்ஸ் வந்து இப்போ நேற்று தினம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இது வரைக்கும் டிக்ளேர் ஆகக்கூடிய ஆயிருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து 250 ரிசல்ட், அரௌண்ட் 50 ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் டிவைடட் பிட்வீன் த டூ. கொஞ்சம் பாசிட்டிவ், கொஞ்சம் நெகட்டிவ். பட் பெரிய அளவுல ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய ஒரு Q4 ரிசல்ட் ஆக இது வரைக்கும் அந்த 250 கம்பெனியோட ரிசல்ட் பார்க்கும்போது அமையவில்லை. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, இன்றைய தினம் ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் நம்ம வந்து கேஷ் செக்மெண்ட்ல பார்க்க போனால் முக்கியமாக HDFC லைஃப், சன் ஃபார்மா, நெஸ்லே, ரிலையன்ஸ், பவர் கிரிட், லூபின், பாரதி ஏர்டெல், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே வந்து நேற்றைய தினம் ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட் நடந்திருக்கு. F&O செக்மெண்ட்ல லாங் பில்டப் பார்க்க போனால் நேற்றைய தினம் நம்ம OBSல ஓப்பனிங் பெல்ல சொல்லும் போது ரொம்ப குறைவா தான் இருந்தது. லாங் பொசிஷன்ஸும் பெரிய அளவுல இல்ல, ஷார்ட் பொசிஷன்ஸும் ஷார்ட் பில்டப்பும் பெரிய அளவுல இல்ல அப்படின்னு சொன்னோம். பட் நேற்றைய தினம் அந்த ஒரு ஸ்பைக் கிடைத்த உடனே லாங் பொசிஷன்ஸ் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு F&O செக்மெண்ட்ல. ஸோ நேற்றைய தினம் 65 பங்குகள் அந்த லாங் பில்டப் பட்டியலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது பெரிய அளவுல. ஸோ முக்கியமான ஒரு சில பங்குகள் வந்து கொச்சின் ஷிப்யார்ட், காட்ஃப்ரே பிலிப்ஸ், கிராம்ப்டன், பந்தன் பேங்க், கேல், மேசகான் டாக். மேசகானோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வர இருக்கிறது. ஸோ இங்க லாங் பில்டப் இருக்கிறது. அதே போல பஜாஜ் பினான்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஷார்ட் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது வந்து ஏறக்குறைய 75 பங்குகள் இருக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் சேம். நேற்று தினம் 5-7 அப்படின்றது லாங் அண்ட் ஷார்ட் பில்டப் இருந்தது. இன்னைக்கு வந்து லாங் பில்டப் வந்து 60-65, ஷார்ட் பில்டப் வந்து ஆல்மோஸ்ட் 75. ஆல்மோஸ்ட் சேம் லெவல் அகேன். ஸோ ஷார்ட் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது இந்தியன் பேங்க், NSPC, BPCL, டாக்டர் ரெட்டி ஃபெடரல் பேங்க், அசோக் லேலண்ட், CDSL, ஆயில் இந்தியா. இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கோம் சார். திரும்ப மண்டே சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.